சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாய் அப்பா சொல்கின்றேன், ஒரு நிமிடம் நிற்பாயா என்று உன்னோடு தான் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன் அப்பா இன்று உன்னிடத்தில் பேசிவிட வேண்டும் என்ற ஒரு முழு முடிவோடு தான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. அப்படி என்ன நடந்துவிட்டது அப்பா உன்னிடம் பேச வேண்டும் என்று நினைக்கின்றார் என்று யோசிக்கின்றாயா? காரணமில்லாமல் உன் அப்பா எதையும் உன்னிடம் சொல்ல வருவதில்லை அல்லவா? நீ இல்லாத நேரத்தில் உன் வீட்டில் சில விஷயங்களை திருடுவதற்காக திருடர்கள் முயற்சி செய்கிறார்கள். எப்பொழுது அதற்காக வீட்டிலேயே நாம் அடைகாத்து கொண்டிருக்க முடியுமா? வெளியில் செல்ல வேண்டியது எல்லோருக்கும் அவசியமான ஒன்றுதானே. அப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கும் இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா உனக்காகவே சொல்ல நினைக்கும் இந்த உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உன் அப்பன் சாயப்பா நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே யோசித்து என் குழந்தை நீ வருந்த வேண்டாம். உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த காலம், இந்த சாயப்பா உன்னோடு உனக்காக துணை இருக்கின்ற இந்த காலம், உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நீ பதற்றப்பட வேண்டும் என்றோ அல்லது நீ பதறி துடிக்க வேண்டும் என்றோ நான் உன்னிடத்தில் சொல்ல விரும்பவில்லை. நான் உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு என்னவெல்லாம் தருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உடனிருந்து உனக்கு சொல்லித் தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதுமே முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையும் நான் உனக்கு சொல்லிவிடும் காலம் அல்லவா? எதையுமே நீ யோசிக்கும்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வந்து நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம், உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும் நேரங்கள் இனி உனக்கு என்றும் என்றென்றும் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை மறக்கக்கூடாது. அப்பா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும் இந்த காலம் இனி எந்த நிலையிலும் என் குழந்தை வாழச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான வாழ்க்கையை மன நிறைவோடு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நன்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்துவிட்டது என்று எல்லாமும் யோசித்து இனி கலங்குவதற்கு இங்கு ஒன்றுமே கிடையாது. இந்த சாயப்பா நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது என்னவாக உன்னை மாற்றி இருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தெய்வம் இருக்கிறது, யாரும் அதை மறுக்க முடியாது. தெய்வத்தின் அன்பு உனக்கு என்ன தந்திருக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக மறுத்துவிட முடியாது. உனக்கான நேரம் இது. உனக்கு எப்படிப்பட்ட உண்மைகளை எடுத்துச் சொல்லி இருக்கிறது என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் எந்த நாளிலும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்றேன் என்பது இனி கட்டாயமாக உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். உன் அப்பா இந்த சாயப்பா உன்னோடு நான் துணை இருக்கின்ற இந்த காலம் இனி முழுமையிலும் உனக்கு வெற்றியின் உச்சம்தான். எதையுமே நினைத்து இனிமேலும் நீ பதறாதே. உனக்காக உன் அப்பா வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ நிச்சயமாக உன் வசமாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் உன்னோடு நான் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி உனக்கு நடக்கும் அத்தனை நன்மைகளையும் நீ கட்டாயமாக சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. உன் வீட்டில் நீ இல்லாத நேரம் திருடர்கள் அங்கு வருகிறார்கள் என்றால் இந்த விஷயத்தை என்னவென்று முதலில் நீ கவனிக்க வேண்டும். இது எப்படி நடக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி அப்படி யார்தான் வருகிறார்கள், உனக்கு ஒரு கெடுதலை செய்ய நினைப்பது யார் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ முதலில் சரியாக உணர வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி உனக்காகவே எப்பொழுதும் இந்த சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய நம்பிக்கையையும் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்க வருவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. எதையோ யோசித்து இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் என் குழந்தை தொலைத்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளையும் என் குழந்தை ஆசைப்பட்ட விஷயங்களையும் நிச்சயமாக நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த சாயப்பா உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறேன். உன்னை தேடி வரும் தீமைகளை எல்லாமும் நாம் என்னவென்று ஏதுவென்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொருவனுடைய மனதிலும் இருக்கின்ற விஷயங்களை நான் நிச்சயமாக கவனித்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது.
எத்தனை தேவைகளிலும் உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு நிச்சயமாக நல்லதையே சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டில் சில விஷயங்கள் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை இந்த சாயப்பா மனதிற்குள் மிகுந்த வேதனையும் தந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஒரு குழந்தைக்கு துணை இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த குழந்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த குழந்தையை சுற்றி இவ்வளவு விஷயங்கள் நாம் இருக்கும் பொழுதே அவர்கள் வீட்டில் இருக்கின்ற விஷயத்தை எல்லாம் திருடன் நடக்கின்ற முயற்சி என்று இப்படி ஒவ்வொன்றாக நடக்கும்பொழுது நீ என்னை நம்பியதற்கு எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் அல்லவா? அப்படி உன்னை சூழ்ந்து உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான தீர்வையும் உனக்கு நிச்சயமாக நான் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் நான் உடனிருக்கும் இந்த காலம், இந்த தெய்வம் உனக்கு எல்லா மாற்றங்களையும் சரியாகவே சொல்லித்தரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் இந்த சாயப்பா நான் உடனிருக்கும் இந்த காலம் மட்டும் நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் அத்தனையிலும் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதையும் மறக்கக்கூடாது. அப்பா எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டார் என்பதை நீ உணர்ந்துவிட்டால் போதும். நான் எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தையின் வாழ்க்கை நல்லது நடப்பதை நிச்சயமாக துணையிருந்து நடத்தி கொடுப்பேன். தீமைகள் உன்னை தொடரும் பொழுது அதை விட்டு நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் விலக்கி வைப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளும் உன்னோடு நான் இருப்பது இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும்படி எந்த நாளும் உன் வெற்றியை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. நடக்காது என்று நினைக்கின்ற விஷயங்கள் கூட இந்த சாயப்பா உனக்கு நடத்தி தந்திருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது சில காலமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் தான் உன்னை அதிகமாக காயப்படுத்தியிருக்கிறது, அதிகமாக உன்னை சோதனைப்படுத்தியிருக்கிறது. மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்களையும் பல சோதனைகளையும் தந்து உன்னை வேதனைப்படுத்தியிருக்கிறது என்பதுதான் உண்மை. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டில் நீ இல்லாத நேரம் இது போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறது என்றால் அதற்கு எல்லாமும் ஒரு முழுமையான காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? அதற்கெல்லாம் ஒரு தெளிவான புரிதலும் இருக்க வேண்டும் அல்லவா? நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று உணர வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நாம் என்னவென்று கவனிக்க வேண்டும். உடன் இருக்கும் இந்த காலம் இந்த அப்பா உனக்காக வேண்டி எடுத்துச் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இத்தனை நாளும் உன்னை சுற்றி நான் கொடுத்திட்ட ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ கவனமாகவே புரிந்து கொள்கிறாய் என்றால் நடக்கின்ற அத்தனையிலும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மதிப்பு கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். உடனிருக்கும் இந்த காலத்தில் உன் அப்பாவினுடைய அரவணைப்பு, இந்த சாயப்பா உனக்கு கொடுக்கின்ற வெற்றி இனிமேலும் உன்னை நிச்சயமாக தலை நிமிரச் செய்ய வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நீ எதிர்பார்த்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ கண் கலங்கி நின்றவை நான் பார்த்திருக்கின்றேன். நீ வீட்டில் இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எப்பொழுதும் உனக்குள் எதிர்மறையான விளைவுகளை தந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வீட்டில் இருக்கிறாய் என்றாலும் கூட முழுக்க முழுக்க உன்னுடைய மனது முழுமையாக இது உன்னிடம் இங்குதான் நீ இருக்க வேண்டும் என்ற உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளாத பொழுது ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். இதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கு எந்த ஒரு நன்மைகளும் நடக்கக்கூடாது என்பதற்காக உனக்குள் எதிர்மறையான சிந்தனைகளை அதிகமாக இவர்கள் விதைக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் இந்த வாழ்க்கை உனக்கு புரிய வைக்க நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மனது முதலில் அந்த இடத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். நமக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை அந்த நேரம் உனக்கு இருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் நாம் உறுதியாக பெற வேண்டும். சரி, இப்படியெல்லாம் இருந்தாலும் ஒருவர் மனதில் இருக்கின்ற விஷயங்களை ஒருபொழுதும் நாம் இதை நினைக்க வேண்டும் அதை நினைக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. அவரவருக்கு என்ன தோன்றுகிறதோ அதுவாகத்தான் அவர்கள் இருக்க முடியும் அல்லவா? அப்படி இருக்கும் இந்த நேரம் உனக்காக இந்த சாயப்பா முன் வந்து நிற்கின்ற இந்த காலம் இனி முழுமையிலும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் உன் வீட்டிலிருந்து எப்பொழுதும் நேர்மறையான விஷயங்களை நேர்மறையான சிந்தனைகளை உன் வீட்டில் இருக்கும் நடக்கும் பல நல்ல விஷயங்களை தடுக்கவும் பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி அத்தனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் அத்தனையிலும் இனி உனக்கு நடப்பது என்ன என்பதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த அவசியம் நான் வருகின்ற இந்த மாற்றங்கள் என்று இவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு நிலைத்திருக்க செய்யக்கூடிய விஷயங்களை முதலில் நீ நிச்சயமாக புரிந்து உன் வீட்டிலிருந்து எல்லா நன்மைகளையும் திருடுவதற்கு உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் நீதானே மிகுதியான கவனத்தோடு இருக்க வேண்டும். அந்த இடத்தில் நீதானே மிகுதியான தெளிவோடு இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் உன் கவனம் எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும். உன்னுடைய வீட்டில் எப்பொழுதுமே நல்லதை நடத்தும் சில விஷயங்கள் இனிமேல் காணாமல் போய்விட்டது என்றால் எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியம் நடப்பதை ஒருபொழுதும் இனி உன்னால் உணர்ந்துவிட முடியாது. உனக்கே என்று இந்த வாழ்க்கை தரக்கூடிய அத்தனை நன்மைகளும் இனி ஒன்றும் இல்லாமல் போய்விடும் என்பதை நீ மறந்து விடாதே. எத்தனையோ திருப்பங்களை கடந்து வருகின்ற இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.